அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஒரு பிரார்த்தனையை கற்று தருவாங்க. இறைவா, கபரினுடைய வேதனையை விட்டும், தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டும், வாழ்வு மரணம் அதனுடைய குழப்பத்தை விட்டும், கடனுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் இறைவா. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்பாங்க. ஏன் நீங்க அடிக்கடி கேட்கறீங்க? ரசூலாட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, கடன் வாங்கினால் அவன் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான், வாக்குறுதி மீறுவான். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா மார்க்கத்துல குற்றம் இல்லை. ஆனா அந்த கடன் வாங்கி சிக்கின பிறகு அதை கொடுக்க முடியாம அவன் திணறின பிறகு ஒரே பொய் சொல்றதுதான் வாக்கு மீறுறது தான். அதே மாதிரி வாழ்வு மரணம் இதனுடைய குழப்பங்கள், நிறைய குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தில இருந்துலாம் எங்களை பாதுகாத்த அருள். அப்படிதான் துவா செய்வாங்க. குழப்பமே இல்லாம போய் நேரம் அல்லாஹ்வே சந்திக்க முடியுமா? எப்படி நீங்க கேட்கணும்? இறைவா, தஜ்ஜாலின் குழப்பம், மன்னரையின் குழப்பம், கடன், வாழ்வு மரணம் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பம், இதிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள். ஆனா அதிலிருந்து தப்பிச்சு போக முடியாது. உலக குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? அப்ப நம்ம மரணம் நமக்கு அல்லாஹ் எப்படி விதிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம ஒரு நிதான போக்கோட, ரொம்ப டென்ஷன் இல்லாம மூமின்க நம்ம அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி இருக்கிறோம். நம்ம உள்ளத்துல ஈமான் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு ஏன் பதட்டம் வருது? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு ஏராளமான பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறான். அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லியும் காட்டுகிறான். நபிமார்கள், இறை தூதர்கள் அவங்க எவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். பிரார்த்தனை என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. எப்படி நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத் இது மாதிரியான வணக்கங்கள் எப்படி அல்லாஹ்வினுடைய திருப்தி நாடி நாம் செய்கிறோமோ, அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ஒரு பிரியத்துக்குரிய ஒரு நபர்களாக மாறுவதற்கான ஒரு நிலையை நாம் அடைகிறோமோ, அதே மாதிரி பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒரு தவறு செஞ்சிடுறாங்க. தவறு செஞ்ச பிறகு அவங்க அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்து அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இறைவன் மன்னித்து விடுகிறான். இதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம், ஆனால் அதை மீறி அவங்க செஞ்சாங்க. இருந்தாலும் பிறகு அவர் மன்னிப்புக்குரிய வாசகத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம். அவர் மன்னிப்பு கேட்டார், நாம் மன்னித்து விட்டோம் என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ திருமறை குர்ஆனில் பிரார்த்தனை சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். அதில் ஒரு சில முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டேன்னா, சிலர் சொல்லுவாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், இறைவா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் தான் நமக்கு நிறைய நன்மைகள் வேணுங்கிற மாதிரி மட்டும் கேட்டக்கூடாது. அப்போ மூமின்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத், இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக என்று அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ மூமின்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலையும் எங்களுக்கு ஹசனத் நன்மையை கொடுப்பாயாக, மறுமையிலே எங்களுக்கு நன்மையை கொடுப்பாயாக. வெறுமன மறுமைதான் இல்லை, இந்த உலகமும் அல்லாஹ்வுடைய உலகம் தானே. இந்த உலகத்தில் வேண்டா வெறுப்பா வாழ முடியாது தானே. இந்த உலகத்தை கடக்காம மறுமையை அடைஞ்சிட முடியுமா? அடைய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து தான் நம்ம மறுமையை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. வெறுமன நேரடியாக மறுமைக்கு டைரக்டா போக முடியுமானா முடியாது.
இந்த உலகத்தில் மனைவி, மக்கள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்குரிய பல விஷயங்கள் இந்த உலகத்திலே நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தை நம்ம கடந்து போகணும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கடல் அலை மாதிரி தான். கடல் அலை என்பது வந்துகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சோதனைகள் என்பது வந்துகிட்டு தான் இருக்கும், முடியாது. ஒரு சோதனை வந்தோடனே எப்பா நிம்மதியா இருக்குது, இனிமே சோதனையா வராது, ஏன்னா இப்பதானே ஒரு சோதனை போயிருக்குது, இப்போ அடுத்த சோதனைகள் வராதுங்கிறதுலாம் இல்லை. நாம் மரணிக்கும் வரை, நம்ம மூத்தார வரைக்கும் இந்த உலகத்தில் ஏராளமான சோதனைகள், துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும்? வெறுமனே யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, மறுமையில நல்ல இடத்தை கொடுத்துரு, அதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம, இந்த உலகத்திலேயும் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா, இறைவா இந்த துன்யாவிலே எனக்கு நன்மையை கொடு, எனக்கு மறுமையிலேயும் நன்மை தாயா அல்லாஹ். துன்யாவை நம்ம வெறுத்துலாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. மறுமையை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கிறது. இந்த முஸ்லீமா இருக்கிறோம், வேதத்தை படிச்சிருக்கிறோம், ஒரு தெளிவான நம்பிக்கையில் நம்ம மறுமையை நோக்கி பயணிக்கணும். இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது. ஆனாலும் இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் இருக்கிறது, அதுல நன்மைகள் நிறைய அல்லாஹ் நமக்கு தரணும். அதை கடந்துதான் நம்ம இறைவனை சந்திக்க இருக்கிறோம். இந்த உலகமும் அல்லாஹ்வுடையதுதான், மறுமையும் அல்லாஹ்வுடையதுதான். இங்கேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இறைவன் கூலி வழங்கக்கூடியவனாக, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனாக, அவன்தான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மறுமையில வெட்ட வெளிச்சமா தெரியும். அப்போ மூமின்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? இறைவா இந்த உலகத்திலே எங்களுக்கு நன்மையை கொடு, மறுமையிலையும் கொடு, அப்படி கேட்கணும்னு சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அதே மாதிரி பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசி காட்டுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க வாழ்க்கை சம்பந்தமான சில சம்பவங்கள் வருகிறது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாட்டச்சட்டமான நல்ல ஒரு குதிரை அந்த மாதிரி அவங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப அந்த குதிரையை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைக்கிறத கொஞ்சம் மறந்துட்டாங்க. அது தொழுகையா, அது என்ன மாதிரின்னு தெரியல, குர்ஆன்ல சொல்லப்படலை. இருந்தாலும் இறை நினைவு மறந்து விட்டதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த குதிரையை பார்த்து அதனுடைய அந்த அழகு, பிரமிப்பு இதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கிறத நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த குதிரையின் மீது அவங்க லயித்து விட்டு அல்லாஹ்வுடைய நினைவை மறந்ததாக சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சுலைமான் அவர்களை நம்ம சோதித்தோம், அவங்கள ஒரு நடை பிணம் போல அவங்கள ஒரு இருப்பிடத்திலே இருக்க செய்து விட்டோம். அது ஒரு சோதனை தான், அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தோம். அதன் பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை கேட்கிறாங்க. இறைவா கால ரப்பி இக்ஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னித்து விடு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை கேட்கிறார்கள். பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டு அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை சொல்றாங்க. இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை நீ வழங்கு. அந்த ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொன்னா, எனக்கு பிறகு நீ யாருக்கும் அதை கொடுக்கவே கூடாது, அப்படி ஒரு ஆட்சி எனக்கு கூடியாடலான்னு சொல்லி அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க. அந்த பிரார்த்தனை எப்படி? இறைவா இந்த உலகத்துல எனக்கு ஒரு ஆட்சியை நீ கொடுக்கணும், அந்த ஆட்சி எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்ப இது மறுமை சம்பந்தப்பட்டது இல்லை தானே, இது துன்யாவில் தானே கேட்கறாங்க. கேட்கறது எப்படி கேட்கறாங்க, எவ்வளவு கடுமையா கேட்கறாங்க பாருங்க. எனக்கு கொடுத்த மாதிரி நீ யாருக்கும் கொடுக்க கூடாது. அது அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிட்டான், ஏத்துக்கிட்டான். இறைவன் அதுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க. அவங்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி, காற்றை வசப்படுத்தி, பறவைகளை வசப்படுத்தி, குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்கத்து நாட்டினுடைய ராணி, அவங்களுடைய சிம்மாசனம்,
அதை கொண்டு வந்து ஒரு செகண்ட்ல கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஜின்னு வந்து கொண்டு வந்து வச்சிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே பிரமிச்சிருவாங்க. அப்படியே ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட கேட்டாங்கல்ல, எனக்கு ஒரு பெரிய ஆட்சி முடியாதுன்னு, அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப இந்த உலகத்திலேயே வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நம்பிக்கையை வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அது மாதிரி நம்ம இந்த உலகத்திலையும் கேட்கணும். உலகத்திலையும் நம்ம அப்படி வெறுத்து ஒதுங்கிலாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. துன்யாவிலையும் அல்லாஹ்வுடைய தேவைகள் நமக்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கூத்தாடி கேட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கடந்துதான் நம்ம மறுமையை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதனால துன்யாவில் வந்து ஒரே வெறுப்பா இருக்குங்க, வாழ்க்கையே பிடிக்க மாட்டேங்குது, கசப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை வாழ்க்கையில, என்ன வாழ்க்கை போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல வந்து சகாபாக்கள் அவங்க வந்து ரொம்ப ஒரு அச்சத்தோட, மறுமையை பற்ற அச்சத்தோட அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்ப அவங்க துன்யாவையும் மறுமையும் எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, இந்த உணவுகள் நிறைய வருது. அப்போ அவங்க ஒரு கொஞ்சம் கவலைப்படுறாங்க. அவங்க ஒரு சின்ன கவலை வருகிறது. என்ன கவலைன்னு கேட்டா, முஸப் இப்னு உமைர், அதே மாதிரி வந்து ஹம்சா, இவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட நேரங்களில் வந்து அவங்களுக்கு கவனிட்டு அவங்களுடைய விஷயங்களை அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு கூட ஆடைகள் கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல அந்த மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இறந்தார்கள், மௌத்தானாங்க. ஆனா நான் வந்து நிறைய உணவுகளோடு இருக்கிறேன்னு, நிறைய உணவுகள்லாம் தரப்படுகிறத, எனக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நிறைய நன்மையை தந்துருவானோ அப்படின்னு அச்சப்பட்டு கண்ணீர் வடித்தார்கள். அப்ப சகாபாக்கள் வந்து எப்படி பயப்படுறாங்கன்னா, இந்த உலகத்திலேயே நிறைய பாக்கியம் கிடைத்து மறுமையில எதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, பயம் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க துன்யாவையும் மறுமையையும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை கவனித்து கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான், நீங்க இங்கேயும் கேளுங்க அங்கேயும் கேளுங்க, இங்க நான் உங்களுக்கு நிறைய தந்தேன்னா நீங்க தடுமாறாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்க லட்சத்தை தர்றேனா, கோடியை தர்றேனா, அதுல நீ என்ன மறக்க கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு அதுக்கு முன்மாதிரி. இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் வந்து நமக்கு பரக்கத்தை அள்ளி தந்துட்டு இருக்கிறான். நல்ல இருக்கிறது, உலகத்தினுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்குது. அப்போ அங்க பெரிய சோதனைக்கு நம்ம உள்ளாயிருக்கோம்னு அதுக்கு அர்த்தம். நம்ம அதை என்ன செய்யணும், அந்த சோதனையை கரெக்டா கடந்து போகணும். கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த உலகத்தின் மீது ஒரு வெறுப்படைஞ்சு வாழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொன்னதாக கபாப் இப்னு அர்கத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை நீங்க வந்து வேண்டாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நான் மரணத்தை வேண்டலை. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை தடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நான் மரணத்தை தான் அதிகமாக விரும்பி இருப்பேன். ரசூல் அப்படி கேட்கக்கூடாது, மரணம் இன்னைக்கு நாளைக்கு வந்துடாதா, மௌத்தாயிடக்கூடாதா, என்ன உலகம் இது அப்படின்னு நம்ம மரணத்தை வந்து ரொம்ப நேசிக்க கூடாது. மரணத்தை வந்து மௌத்தாகணும் சொல்லி அப்படி ஒரு நம்ம தான் அல்லாஹ்வை சந்திக்க போறோமே அப்படியான ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை வேண்டுவதை தடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன உங்களுக்கு இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருகிறது, மரணத்தை நீங்கள் சந்தியுங்கள். 70 வயசுல சந்திக்கிறீங்களா, சந்திங்க. 90ல சந்திக்கிறீங்களா, சந்திங்க. நாளைக்கே சந்திக்கிறீங்களா, சந்திங்க. அது அல்லாஹ்வுடைய விதி. நாளைக்கே சந்திப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதி தான். ஆனால் நம்ம அவசரப்படக்கூடாது. ஒரே பிரச்சனையா இருக்குது, என்ன வாழ்க்கை இது,
மௌத்து என்னைக்கு வருமோ தெரியல, அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? எதனால நமக்கு அவ்வளவு மௌத்தின் மீது விருப்பம்? இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உலகம் இது. இதுல நம்ம எப்படி வாழ்றோம்? அதுல நம்முடைய கடமையை செய்யாம 30 வயசுல ஓடிடலாம் நினைக்கிறீங்களா? 40 வயசுல ஓடிடலாம், 50 வயசுல ஓடிடலாம். கடமை இருக்கா இல்லையா? சரி, ஒரு 60 70 தள்ளாத வயது இப்ப என்னங்கிற? தள்ளாத வயதா இருந்தாலும் அல்லாஹ் இருக்க தானே செய்யறான், அல்லாஹ் கவனிக்க தானே செய்யறான், அல்லாஹ் உணவளிக்க தானே செய்யறான். அப்போ அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு தானே இருக்கிறோம். அப்படி ஒரு முதுமையை நீங்கள் அடையக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய நினைவில் நீங்கள் மாறாம இருக்கணும். அப்ப அந்த முறைய உலகத்தை என்னங்க ஒரு 100 வருஷங்கிறது, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதிகபட்சமா அல்லாஹ் நமக்கு ஒரு 90 வயசை கொடுத்தான்னு வைங்க, நமக்கு தான் அது பெரிய ஒரு எண்ணிக்கை. 90 வயசுங்க. அத்தா இறந்துட்டாரு, மூத்தாயிட்டாரு, என்ன வயசு? 90 வயசு. அட்டே அப்பா, 90 வயசாங்கிறோம், 80 வயசாங்கிறோம். 80 என்பது நமக்கு பெருசு. உலகத்தினுடைய வயதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், அதனுடைய எண்ணிக்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், இது ஒரு எண்ணிக்கையே கிடையாது. அப்போ ஒரு அழகான முறையில, நல்ல முறையில வாழ்ந்து மரணிக்கணும், அழகிய முறையில வாழ்ந்து மரணிக்கணும். அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எனக்கு மரணத்தை கொடு, உலகம் வெறுத்து போச்சு, வாழ்க்கை வெறுத்து போச்சு, இப்படி புலம்பிட்டு இருக்க கூடாது. இது ஒரு மூமினுடைய அடையாளம் கிடையாது. சில நேரங்களில் அவமானங்கள், சில நேரங்களில் நெருக்கடிகள், சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய மன அசௌரியங்கள், அப்பெல்லாம் என்ன தோணும்? என்னங்க இது, இப்படி நமக்கு தோணும். அப்படி தோணும் போது வாழ்க்கையை சுருங்குற மாதிரி நம்ம நினைப்போம். அப்படி நினைக்க கூடாது. இது துன்யா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்ல மாதிரி வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா எனக்கு இந்த உலகத்திலேயும் நன்மை கேட்பார்கள், மறுமையிலும் நன்மை கேட்பார்கள். அதுதான் மூமினுடைய பண்பு என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்துல அல்லாஹ்விட்ட நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு பாருங்க. வியாபாரத்துல தேவை இருக்கு, எதுலதான் தேவையில்லை? ஒரு வியாபாரம் பண்றோம், அதுல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு திருமணம் பண்றோம், அதுல இருக்கிறது. உடல் ஆரோக்கியம், அதுல இருக்கிறது. உலகத்தினுடைய விஷயங்கள்ல, எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் கிட்ட நமக்கு தேவை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையில கூட நம்ம ஓதுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருவாங்க. இறைவா, கபூரினுடைய வேதனையை விட்டும், தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டும், வாழ்வு மரணம் அதனுடைய குழப்பத்தை விட்டும், கடனுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் இறைவா. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்பாங்க. அப்போ கடனை ஏன் நீங்க அடிக்கடி கேட்குறீங்க? ரசூலாட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, கடன் வாங்கினால் அவன் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான், வாக்குறுதி மீறுவான். கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா மார்க்கத்துல குற்றம் இல்லை. ஆனா அந்த கடன் வாங்கி சிக்கின பிறகு, அதை கொடுக்க முடியாம அவன் திணறின பிறகு ஒரே பொய் சொல்றது தான், வாக்கு மீறுறது தான். அதே மாதிரி வாழ்வு மரணம் இதனுடைய குழப்பங்கள், நிறைய குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தில இருந்துலாம் எங்களை பாதுகாத்தார்கள். அப்படிதான் துவா செய்வாங்க. குழப்பமே இல்லாம போய் நேரம் அல்லாஹ்வே சந்திக்க முடியுமா? எப்படி நீங்க கேட்கணும்? இறைவா, தஜ்ஜாலின் குழப்பம், அதே போல மன்னரையின் குழப்பம், கடனின் குழப்பம், வாழ்வு மரணம் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பம், இதிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள். நீ கேட்கும் போது என்ன கேட்கணும்னா, இதுல எனக்கு ஒரு பாதுகாப்பு, சேஃப்டியை கொடு. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. உலக குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? அப்ப நம்ம மரணம் நமக்கு அல்லாஹ் எப்படி விதிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம ஒரு நிதான போக்கோட, ரொம்ப அழகான முறையில சாப்பிட்டா, ரொம்ப டென்ஷன் இல்லாம மூமீன்க நம்ம அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி இருக்கிறோம். மற்றவர்கள் போல கிடையாது. நம்ம உள்ளத்துல ஈமான் நிரப்பப்பட்டிருக்கிறது. இறை நம்பிக்கையால் நம்முடைய ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய இரத்த நாடியினுடைய துடிப்பாக இருக்கிறது. அப்ப நமக்கு ஏன் பதட்டம் வருது?
நம்ம யாரை சந்திக்க போறோம்? அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அந்த இலக்கணனுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் சரி, இறைவா எனக்கு இந்த விஷயத்துல நன்மையை கொடு, எனக்கு தீங்கு தந்துடாத, இதுல மறைவான விஷயம் எனக்கு தெரியாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்க பாருங்க. சில நேரங்களிலே நீங்க சில காரியங்களை செய்யும் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் 2 ரக்காயத் தொழுங்க, தொழுது விட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவா எனக்கு இந்த காரியத்துல நன்மையா இருந்தா இதை செய்ய வை, என் மார்க்கத்துக்கு நன்மையா இருந்தா அதை செய்ய வை, எனக்கு நன்மையா இருந்தா அதை செய்ய வை, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படி நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு செயலில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா? அப்ப அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு தீங்கின் போதும், சூழ்ச்சியின் போதும், வெறுப்பின் போதும், பகையின் போதும் நீங்க கேட்டு பழகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் வேலை. உலகத்தை வெறுத்துடக்கூடாது. உலகம் என்பது வாழ்ந்து சந்தித்துத்தான் அல்லாஹ்வை நீங்க சந்திக்கணும். அப்படியே சரட்டுன்னு 20, 30 ஓடிடலாம், 40 ஓடிடலாம், 50 ஓடிடலாம் அப்படின்னு அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் எப்போது நமக்கு நம்முடைய விதியை, நம்முடைய ரூகை எடுக்கிறானோ அது வரைக்கும் துன்யாவினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து நன்மையை தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் இன்னொரு பிரார்த்தனையை நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்பார்கள். ரப்பி சித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு இல்மு அதிகப்படுத்து, மார்க்க ஞானத்தை கொடு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு இல்லை. ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே ஏமாற்றி விட வேண்டாம். மார்க்க ஞானம் நமக்கு வேணும். அதை அவங்க கேட்பாங்க, மூமின்கள் கேட்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இறைவா இவருக்கு ஒரு ஞானத்தை வழங்கு. என்ன ஞானம்? மார்க்க ஞானத்தை வழங்கு. இப்ப அல்லாஹ் கிட்ட நீங்க அடிக்கடி இந்த இல்மை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவா எனக்கு ஞானத்தை கொடு, மார்க்க ஞானத்தை கொடு. இந்த ஞானம் நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்துல தான் நன்மை கிடைக்கும். நன்மை என்றால் நன்மைக்கு பரிசு சொர்க்கம் தான். அப்படிதான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப ஞானத்தின் மூலமாக தான் நன்மை, நன்மையின் மூலமாக சொர்க்கம். அப்ப அல்லாஹ் கிட்ட அதிகமான ஞானத்தை கேட்கணும். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு கேட்டால், ஒரு காலத்துல இணை வைப்புன்னு சொன்னா சிலை வணக்கத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இணை வைப்புனா என்னங்க? சிலை வணக்கம். அதுக்கு பிறகு எங்க அது மட்டும் இணை வைப்பு இல்ல, தர்கா வழிபாடு இணை வைப்பு தான். அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தா கூட புரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஞானங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒருவர் பேசுகிறார், யூடியூப்ல பேசுகிறார், ஆலிம் பேசுகிறார், 1000 முறை அழைத்தாலும் 1000 முறை நீங்கள் அப்துல் காதர் ஜெயிலானி என்று அழைத்தால் அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. ஆலிம் சொல்லுகிறார். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மார்க்க இல்மு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். இப்ப நம்ம கேட்கணும், இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இணை வைப்புல கொண்டு விட்டுரும். கண் திருஷ்டி இருக்கு நம்புறான், அதே போல சூரியம் இருக்கு என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கெல்லாம் காரணம் என்ன? மார்க்க இல்மில் தெளிவு குறைவு, திரைகள் இருக்கிறது. அந்த திரையில அப்படியே மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போ மூமின்களாக இருக்கக்கூடியவங்க இறைவா எனக்கு இல்மை வழங்கு, ஞானத்தை வழங்கு என்று கேட்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு மூமின்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஏராளமான பிரார்த்தனைகளை திருமறை குர்ஆனிலே இறைவன் கற்றுத்தருகிறான். அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.